நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் மெகா ஏலம் 24-25 நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பல்வேறு சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்தது. அதில் சிறந்த 10 சுவாரஸ்யங்களை தொகுத்து வழங்குறது தான் இந்த வீடியோ. இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இதுல முதல் சுவாரஸ்யமா பார்க்கப்படுவது ஸ்ரேயாஸ் ஐயரோட ஏலத்தொகை தான். ஸ்ரேயாஸ் ஐயர் 26.25 கோடிக்கு ஏலம் போயிருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் 14 கோடி வரைக்கும் ஏலம் போவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு டார்கெட் பண்ணுவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரியே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவரை டார்கெட் பண்ணாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணியும் டார்கெட் பண்ணாங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு டார்கெட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து ரிசர்வ் பண்றதானே இருக்கணும் அப்படின்றதான் நிறைய பேரோட கருத்தா இருந்தது. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு டார்கெட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. இறுதியில ஸ்ரேயாஸ் ஐயரை 26.25 கோடிக்கு சொந்தமாக்குனாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி. ஐபிஎல் வரலாற்றுல அதிக தொகை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு வீரரா ஆனாரு நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அடுத்தது ரெண்டாவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுவது நம்ம ரிஷப் பண்ட். கொஞ்ச நேரத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த சாதனையை தக்க வச்சிருந்தாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ரிஷப் பண்ட் அந்த சாதனையை தட்டி பறிச்சிட்டாரு. ரிஷப் பண்ட் இவருக்கு பல்வேறு அணிகள் போட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆர்சிபி அணி கூட போட்டி போடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆர்சிபி அணி போட்டி போடல. ரெண்டே அணி தான், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. இந்த ரெண்டு அணிகளும் தான் கடுமையான போட்டி போட்டாங்க. 20.5 கோடி வரைக்கும் போனாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. 20.25 கோடியை ஃபைனல் பண்ணாரு எல்எஸ்டியோட ஓனர் சஞ்சீவ் கோயங்கா. 20.25 கோடிக்கு ஆர்டிஎம் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. அங்கேதான் நடந்தது ட்விஸ்ட். 20.25 கோடியிலிருந்து 27 கோடின்னு சொன்னாரு சஞ்சீவ் கோயங்கா. டெல்லி அதிர்ந்துட்டாங்க. எல்எஸ்டி ஓனர் ராக்டு, டெல்லி ஷாக்டு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான அமௌண்ட்டை சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. 26.25 கோடி ஸ்ரேயாஸ் ஐயர் தான் அதிகமான தொகை கொடுத்து எடுக்கப்பட்ட வீரரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல இருந்து 25 லட்சம் கூட சொல்லி 27 கோடி கொடுத்து அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை படைச்சாரு ரிஷப் பண்ட். அடுத்ததான் மூன்றாவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுறது ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சகல். இவங்களோட ஏலத்தொகை தான். இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் சரி, சுழற்பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் சரி, இவ்வளவு தொகைக்கு ஏலம் போக மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் 18 கோடிக்கு ஏலம் போயிருக்காங்க. இது ஒரு பெரிய சுவாரஸ்யமா பார்க்கப்படுது. 18 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை தக்க வச்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் ஏலத்துல எவ்வளவு தொகை போவாரு, ஒருவேளை குறைவா போனா நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க வந்து 18 கோடிக்கு அவரை ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நான்காவது சுவாரஸ்யம் வெங்கடேஷ் ஐயர். இந்த எல்லா சுவாரஸ்யங்கள்லையுமே வந்து பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வெங்கடேஷ் ஐயர் தான். வெங்கடேஷ் ஐயர் 23.25 கோடிக்கு ஏலம் போயிருக்காரு. அதுவும் கொல்கத்தா அணியால் எடுக்கப்பட்டிருக்காரு. வெங்கடேஷ் ஐயரை ரிலீஸ் பண்ணும்போது ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் எழுந்தது. இருந்தாலும் அவரை நாங்க ஏலத்தில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வந்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. ஆர்சிபி அண்ட் கேகேஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் கடும் போட்டியில வச்சு இறுதியில 23.25 கோடிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெங்கடேஷ் ஐயரை வாங்குச்சு. இது நான்காவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுது. அடுத்ததான் ஐந்தாவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுவது வைபவ் சூரியவன்சி. 13 வயதில் ஐபிஎல் ஆடும் ஒரு வீரர். 1.1 கோடிக்கு எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. ஏற்கனவே ஜெய்ஸ்வாலை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எடுத்து அவர் குரூம் பண்ணி இப்ப ஒரு பெரிய வீரரா வளர்த்து விட்டுருக்காங்க. ரியான் பராக்கையும் ஒரு பெரிய வீரரா வளர்த்து விட்டுருக்காங்க. அதே போல வைபவ் சூரியவன்சியும் ஒரு பெரிய வீரரா வருவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்திய கிரிக்கெட்ல 16 வயதுல அறிமுகமான ஒரு வீரர் சச்சின் டெண்டுல்கர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு குறைந்த வயதுல வர்ற ஒரு வீரர் வைபவ் சூரியவன்சியா தான் இருப்பார். அடுத்ததான் ஆறாவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுவது நூர் அகமது. நூர் அகமது 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நூர் அகமதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ரெண்டு அணிகளும் கடும் போட்டி போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி 5 கோடி வரைக்கும் வந்தாங்க. அதுக்கு மேல வரல. அதுக்கப்புறம் வந்து 5.25 கோடிக்கு அவர் ஆர்டிஎம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. அப்ப இன்னொரு டெஸ்ட். எப்படி சஞ்சீவ் கோயங்கா ஒரு டெஸ்ட் வச்சாரோ அதே போல ஸ்டீஃபன் பிளமிங் ஒரு டெஸ்ட் வச்சாரு. 5.25 கோடிக்கு இருந்த நூர் அகமதை 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஎம் ரேட்டுக்கு சொன்னாங்க. இங்க வந்து சிஎஸ்கே ராக்கடு, குஜராத் டைட்டன்ஸ் ராக்கடு அப்படின்னு தான் சொல்லணும். 10 கோடிக்கு நூர் அகமது வாங்கினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. அடுத்ததான் ஏழாவது சுவாரஸ்யமா பார்க்கப்படுவது புவனேஸ்வர் குமாரோட ஏலத்தொகை தான். 10.25 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. புவனேஸ்வர் குமாருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இந்த ரெண்டு அணிகளும் கடும் போட்டி போட்டாங்க. இறுதியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 10.25 கோடிக்கு புவனேஸ்வர் குமாரை வாங்கினாங்க. ஏன்னா 2வது நாள் ஏலத்துல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீரரா புவனேஸ்வர் குமார் திகழ்றாரு. ஏற்கனவே இவர் 8.5 கோடிக்கு தான் வாங்கப்பட்டிருக்காரு. இது அவருக்கு அதிக தொகை 10.25 கோடிங்கிறது. அடுத்ததான் 8வது சுவாரஸ்யம் டாப் 5 வீரர்களும் இந்திய வீரர்கள். ஐபிஎல் வரலாற்றுல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு 5 வீரர்கள் இந்திய வீரர்களா இருப்பது இதுதான் முதல் முறை. இதுவரைக்கும் அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர்கள் இந்திய வீரர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா டாப் 5 முழுக்கவே இந்திய வீரர்கள் இருந்தது கிடையாது. போன தடவையும் கூட டாப் 2 இடங்கள்ல ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் இவங்க தான் இருந்தாங்க. இந்த முறை டாப் 5 வீரர்களா முதல் இடத்துல ரிஷப் பண்ட், 2வது இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர், 3வது இடத்துல வெங்கடேஷ் ஐயர், 4வது இடத்துல
ஹர்ஷ்தீப் சிங், 5வது இடத்துல சகல். அடுத்ததா 9வது சுவாரஸ்யம். ஒரு கோப்பை வென்ற அணியின் கேப்டன் இன்னொரு அணிக்கு போவது ஒரு பெரிய சுவாரஸ்யம். நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தான் சொல்றேன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட சாம்பியன் கேப்டன். ஆனா அவர் அந்த அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு போறாரு. இது ஐபிஎல் வரலாற்றுல முதல் முறையா நடக்குது. இது 9வது சுவாரஸ்யமா பார்க்கப்படுது. அடுத்ததா 10வது சுவாரஸ்யம் வில் ஜாக்ஸ். வில் ஜாக்ஸை வாங்குறதுக்கு பிபிகேஎஸ் அண்ட் எம்ஐ இவங்க 2 பேரும் கடும் போட்டி போட்டாங்க. 5 கோடி வரைக்கும் வந்தாங்க பிபிகேஎஸ். அவங்களுக்கு அதுக்கு மேல அமௌண்ட் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் நாள் அதிக அமௌண்ட் செலவழிக்காதனால அவங்க கிட்ட அதிக அமௌண்ட் இருந்துச்சு. அதனால அவங்க 5.25 crore ஃபைனல் பண்ணாங்க. இந்த தொகைக்கு ஆர்டிஎம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அணி கிட்ட கேட்டாங்க. ஆனா பெங்களூர் அணி ஆர்டிஎம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நடந்ததுதான் ட்விஸ்ட். மும்பை இந்தியன்ஸ் அணியோட ஓனர் ஆகாஷ் அம்பானி எழுந்து போய் ஆர்சிபியோட சிஇஓ கிட்ட கை கொடுத்து நன்றிகள் சொன்னார். வில் ஜாக்ஸை 5.25 crore ஆர்டிஎம் பண்ணாதனால நன்றி தெரிவிச்சாரு ஆகாஷ் அம்பானி. இது ஒரு பெரிய சுவாரஸ்ய நிகழ்வா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு சிறந்த வீரர், அதிரடி ஆட்டக்காரர், சுழற்பந்து வீச்சாளர், இந்த 2 தகுதிகளும் உண்டு. ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வீரரை தக்க வைக்காம மும்பை அணிக்கு விட்டு கொடுத்ததுக்காக நன்றி சொன்னாரு நம்ம ஆகாஷ் அம்பானி. இந்த 10 சுவாரஸ்ய நிகழ்வுகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கிளிக் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.